கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஜெமிமா விக்டர் சேனல் மூலயமா உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பதாக கொடுத்ததான ஒரு தரிசனம். அந்த தரிசனம் எப்படி நிறைவேறினது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னா நிச்சயமா தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜூன் 23 2023 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் வந்தார். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆண்டவர் தரிசனத்தினுடைய அந்த ஒரு வரம் தந்திருக்காரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நிறைய நேரம் எனக்கு தரிசனத்தின் மூலயமா தான் நிறைய நேரம் பேசியிருக்காரு. அந்த தரிசனத்தை நான் எப்படி சொல்ல, ஒரு சில நேரம் அப்படியே ஸ்பெசிஃபிக்கா நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு சில நேரம் அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீன் மாதிரி தரும். அதை நம்மளோட பிப்ளிக்கல் சீன் மாதிரி இருக்கும். அதை நம்ம பைபிளோட நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய விளக்கங்கள் இதெல்லாமே இதா இருக்கும். இல்லைன்னா ஒரு சில வசனங்களே ஆண்டவர் இப்போ நம்ம எழுத்துல படிக்கிறோம்ல, அந்த வசனத்தையும் ஆண்டவர் பிக்சரா எப்படி சொல்ல, ஒரு வீடியோ ரெப்ரசன்ட்ல ஆண்டவர் எனக்கு காமிப்பாரு. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு 23 ஜூன் 2023 அந்த நாட்கள்லாம் எப்படி சொல்ல, என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி உள்ள நாட்கள். அந்த ஒரு 6 மாசம், அந்த 2023 மே மாசத்துல இருந்து அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த 4 மாதங்கள்லாம் எப்படி சொல்ல, நானும் ஆண்டவரும் ரொம்ப அப்படிப்பட்டதான ஒரு ரிலேஷன். காலையில எந்திரிப்பேன், வேற எதுவுமே அனாவசியமான செய்ய என்னோட அந்த நாட்கள்ல இருக்காது. பைபிள் ரொம்ப வேதத்தை அதிகமா வாசித்து ஆண்டவரோட இருந்து ஆண்டவரோட உறவாடின ஒரு நாட்கள். அப்பதான் ஆண்டவர் எனக்கு தத்துருவமா இந்த ஒரு விஷயம் காமிச்சார். அது என்ன அப்படின்னா, வெள்ளை குதிரை ஒன்று பரத்துல இருந்து அப்படியே இறங்குற மாதிரி, ஒயிட் ஹார்ஸ். அந்த ஒயிட் ஹார்ஸ் உண்மையாமே இன்னைக்கும் நான் ஏதாச்சும் எனக்கு ஏதோ ஒன்று தோல்வியோ ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி தான் அந்த ஒயிட் ஹார்ஸை தான் நினைச்சு பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 6:2 சொல்லியிருக்கு, நான் பார்த்த போது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வெள்ளை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். சோ இந்த வெள்ளை குதிரையோட அர்த்தமே ஜெயம், ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகும். இனிமே ஏதோ ஒரு வித்தத்துக்கு போனா ஜெயிப்பவனாகவும் அவன் எப்பயுமே ஜெயிக்கிறவனாகும். அப்படிதான் அவனுடைய அந்த வெள்ளை குதிரை மேல போய்கிட்டு இருக்க ஒயிட் ஹார்ஸனுடைய மீனிங்கே ஒரு விக்டரி. அது ஒரு ஜெயகோஷம், வின், ஜெயிக்கிறதான ஒரு அனுபவம் தான். எனக்கு அந்த ஒரு இதை அதுக்கடுத்து நான் அந்த நாட்கள்ல நான் இதை உட்காந்து தியானிச்சுட்டே இருக்கும் போது, அந்த வெள்ளை குதிரைக்கு பரலோகத்துல எப்படி சொல்ல, நான் பரலோகத்திலேயே போய் அந்த 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 பிரகாசம், அந்த பிரகாசத்துக்கு அளவே இல்லைங்க. எப்படி சொல்ல, அந்த வெள்ளை குதிரை வந்ததை எனக்கு அதுக்கு அடுத்து தான் ஆக்சுவலி எனக்கு அந்த மே மாசத்துல இருந்து எனக்கு திருமணத்துக்காக, என்னுடைய திருமண காரியத்துக்காக இதெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நாட்கள் தான் இதுவும். அப்போ ஆண்டவர் இந்த வெள்ளை குதிரை அப்போ நான் நிறைய ஒரு மெசேஜ்லாம் யூடியூப்ல வெள்ளை குதிரையினுடைய அர்த்தங்கள்லாம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஃபாரின்ல இந்த மாதிரி நிறைய பைபிளுடைய நிறைய வேர்ஷன்லாம் வச்சு நான் ஆராய்ச்சி பார்த்தேன். இந்த வெள்ளை குதிரையோட அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை அவங்க அதாவது சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை உங்களுக்கு மேரேஜா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, அந்த ப்ராஃபிட்டிக்கா அவங்க சொல்லியிருந்தாங்க, வெள்ளை குதிரை நீங்க ஒருவேளை உங்களுடைய ட்ரீம்ல நீங்க இந்த வெள்ளை குதிரையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல வரான்னு சொல்லி அந்த ஒரு பாஸ்டர் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுல மேரேஜ்ன்றத ஒரு பார்ட் அதுல மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா என்னுடைய மேரேஜ் காரியத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த நாட்கள். அப்ப ஆண்டவர் இதை கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஓகே, ஆண்டவர் இந்த மேரேஜ் காரியத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அந்த வெள்ளை குதிரை, ஒருவேளை நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த வெள்ளை குதிரைகள் இல்லாட்டினா இந்த மாதிரி ஏதாச்சும் தரிசனமோ சொப்பனமோ பார்த்த ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றதையும் நீங்க சொல்லுங்க. அது பிறர் பார்க்கறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த காரியம் இதெல்லாம் ஆர்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆகஸ்ட் மாசம் என்னுடைய திருமணம் ஒழுங்காப்பட்டு பார்க்கப்பட்டு, அடுத்த அக்டோபர்ல எனக்கு என்கேஜ் முடிச்சு, அடுத்த டிசம்பர்ல எனக்கு அந்த வருடத்துல ஆனார் ஆக மொத்தத்துல எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருமண காரியம் ஆக்சுவலி இது இந்த 25 வயசு வரைக்கும் இது ஒரு லைஃப்ல ஒரு வகையான ஒரு ஜெயம். 25 வயசுக்கு அப்புறம் இருக்கதான உன்னுடைய நெக்ஸ்ட் லைஃப், அதுலயும் நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த லைஃப்ல என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நீ ஜெயிக்கிறவனாகவும் நீ ஜெயிப்பனாகவும் நீ பறக்கப்பட்ட அந்த வெள்ளை குதிரை, அதுதான் அந்த இது விருப்பப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு தெளிவா இது பண்ணாங்க. உண்மையாலுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இன்னைக்கும் நான் நினைக்கிறேன்
விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு பகுதியில் எனக்கு ஒரு சோர்வு இருந்தாலும் இதான் ஆண்டவர் இதுதான் ஆண்டவர் நினைப்ப அவன் வந்து ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். ஸோ அந்த வெள்ளை குதிரை வந்து அதுக்கடுத்து நீங்க கீழெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குதிரைக்கும் ஒன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி, ஒரு சில குதிரை எல்லாம் மரணத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதா இருக்கும். பார்த்துருப்பாங்க நீங்க இந்த வேணா அந்த இதுல வந்து படிச்சு பாருங்க. ஆனா வெள்ளை குதிரைக்கு மட்டும் ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பனா புறப்பட்டான். ஸோ ஆண்டவர் வந்து இந்த 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 காரியத்தை காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து மிகுந்த ஒரு சந்தோஷம். என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றதான ஒரு வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும் பாத்தீங்களா. இது தரிசனம் தந்த ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷமும் நான் தோக்குற மாதிரி வர நிலைமையில இந்த வெள்ளை குதிரை தான் நான் யோசிப்பேன். ஆண்டு நமக்குன்னு ஒரு வெள்ளை குதிரை, நம்ம ஜெயிப்பனோம் நம்ம வந்து புறப்பட்ட நம்ம ஜெயிக்கக்கூடியதான ஒரு மகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தாரு. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கதான உங்களுக்கும் இந்த மாதிரியாதான ஏதாச்சும் ஒரு அனுபவம் இருந்து ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பிரோஜனமா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேற ஒரு வார்த்தை மூலமா ஆர்டர் நிறைவேற்றி கொடுத்தாலும் சொல்லுங்க. உண்மையாமே இந்த ஒரு சொப்பனத்தினால கிட்டத்தட்ட இந்த ஒரு தரிசனத்தினால, சொப்பனம் கிடையாது, இந்த தரிசனத்தினால ஆண்டவர் வந்து இந்த 3 வருடங்களும் என்னை அற்புதமா மாற்றினார். இனியும் நான் விசுவாசிக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான அந்த நாட்கள்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் வந்து என்னை ஜெயிக்க என்னை படைத்ததான தேவன். இந்த வெள்ளை குதிரை எப்படி ஜெயிப்பவனாகவும் இருந்ததான் அந்த வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரையுடைய உதாரணமே வந்து ஜெயம்தான், விக்டரி. ஸோ என்னுடைய ஆக்சுவலி ரிலேட் பண்ணி பார்த்தா என்னுடைய கணவர் நேம் வந்து விக்டர் பாஸ்டர், அவங்க நேம் வந்து விக்டரி. அந்த ஒய் மட்டும் எடுத்து விட்டோம்னா விக்டரி அந்த இது வந்து கரெக்டா வரும். ஸோ என்னுடைய திருமணத்துல வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அடையாளம் வந்து ஆவியானவர் வந்து எனக்கு அப்படிதான் உணர்த்தி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஜெயம் தர்றாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த காரியத்துக்காக உள்ள வந்தேன். உண்மையாலுமே ஆண்டவர் என்னுடைய திருமண வாழ்க்கையை அற்புதமா ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். திருமண வாழ்க்கைன்னு இல்லை, இது என்னுடைய வாழ்க்கையில இந்த 3 வருடத்துல நடந்ததான எல்லா வகையான பிரச்சனைக்குமே ஆண்டவர் வந்து என்னை பூஸ்டப் பண்ணினதான ஒரு இது. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் இதே வெள்ளை குதிரை குறித்து கூட ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தரிசனம் கொடுத்தாலும் அந்த தரிசனத்தை நீங்க மறந்து போயிடாதீங்க, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா அந்த தரிசனத்தின்படியே நிச்சயமா தேவன் உங்களே நடத்துவாராக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குதான நீங்களும் ஒருவேளை சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுத்து என்னை ஒரு ஜெயிப்பவனாக மாற்றின தேவன் உங்களையும் வெள்ளை குதிரை மேல ஏறி இருந்த அந்த நபரை போல புறப்பட்டு போகிறதா அந்த நபர் வந்து ஜெயிப்பனா ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பிரோஜனமா இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கும் இந்த தரிசனத்தின் மூலமா ஆண்டவர் வந்து இந்த எனக்கு தந்த தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் வந்து உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்ய, உங்களுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பூஸ்டப் பண்ண, என்கரேஜ் பண்ண உதவியா இருக்கும். நீங்க தொடர்ந்து ஜெமிமா விக்டர் சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்க. நம்மளுடைய சேனல்ல லைவ் ப்ரேயரும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க லைவ் செக்ஷன்லையும் இரவு 9 மணிக்கு நீங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் அந்த லைவ் ப்ரேயர் அந்த செஷன்லயும் நீங்க பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ்ல ஆயத்தப்படுவோம், ஷார்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படிலாம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக எப்படிலாம் ஆயத்தப்படணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். லாங் வீடியோஸ்லையும் டெஸ்டிமோனிஸ், ஸ்கிட் மாதிரி இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இது மூலயமா நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம தெரிவிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் சுவாசிக்கிறேன். நம்மளுடைய சேனல்ல இந்த கிறிஸ்தவ உலகத்துல இயேசுவை அறிந்த அநேகருக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரோஜனமா இருக்கும். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.